வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பிற்கு வரும் இளைஞர் யுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல், வெளியான அதிர்ச்சி தகவல். நீதிமன்றில் முன்னிலையான டக்ளஸ் தேவானந்தா பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. தற்போதைய 6 அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு விசாரணை. பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான 50,000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். அன்று எம்மோடு நின்றவர்கள் இன்று அதைவிட மோசமான சட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள். மக்கள் போராட்ட முன்னணி. நினைத்த மாத்திரத்தில் யாரினுடைய வீட்டிற்குள்ளும் சென்று அவர்கள் சோதனையிடலாம், யாரையும் தடுத்து நிறுத்தலாம், யாரையும் கைது செய்யலாம். லண்டன் தெருவில் தனியாக இலங்கையை ஆட்டி படைத்த பெண் ஜனாதிபதி. நைனாதீவு விகாராதிபதியிடம் சென்ற தையிட்டி காணி உரிமையாளர்கள். கொழும்பில் வாடகை வீட்டில் மஹிந்த ராஜபக்ச பின்னணியை வெளியிட்ட நாமல். திடீரென இடிந்து வீழ்ந்த 50 வருட பாடசாலை கட்டடம். நத்தார் விடுமுறையால் தப்பிய 200 மாணவர்கள். தரமற்ற மின்சாதனங்களால் அதிகரிக்கும் உயிரிழப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் பச்சை மிளகாய் விலை. சுற்றி வளைக்கப்பட்ட 8 கோடி பெறுமதியான போதைப்பொருள் சாகுபடி. கட்டுக்கடங்காமல் உயரும் தங்கத்தின் விலை. வவுனியாவில் பிள்ளையாரிடத்தில் புத்தர். தொல்பொருள் திணைக்களம் அடாவடி, மக்கள் விசனம். மத்தள ராஜபக்ச விமான நிலையம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். டிசம்பர் 29 முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை. கொழும்பிற்கு வேலை தேடி வந்த இளைஞர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தியத்தலாவ கொஸ்லந்த பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் கொழும்பில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்களை ஹோமாகம போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 22 இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞர் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மாகும்பர போக்குவரத்து நிலையத்தை அடைந்துள்ளார். அங்கிருந்து நுகேகொடையில் உள்ள தனது நண்பரின் வீட்டிற்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறியுள்ளார். பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்ட மூவர் அடுத்தடுத்து முச்சக்கர வண்டியில் ஏறிக்கொண்டுள்ளனர். சிறிது தூரம் சென்றதும் அந்த 4 பேரும் இணைந்து இளைஞரை கடத்த முயற்சித்துள்ளனர். முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடையொன்றை கடந்து சென்றபோது சுதாகரித்துக் கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரியுள்ளார். அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்டுள்ளனர். எனினும் அந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் தப்பியோடியுள்ளனர். இதனை அடுத்து ஹோமாகம தலைமையக போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் தேடுதல் நடவடிக்கையின் பிறகு 24 மணி நேரத்திற்குள் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 46 முதல் 50 வயதுடையவர்களுக்குட்பட்ட மாலபே மற்றும் கிரலப்பன பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் நீண்ட காலமாக பணத்திற்காக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை ஹோமாகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தனது தனிப்பட்ட துப்பாக்கியை திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடம் கையளித்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனை அடுத்து அவரை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக 72 மணத்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை நேற்று கம்பஹா நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணங்க நீதிவான் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளார். இதேவேளை பாதாள உலக குழுவை வழிநடத்தியவர் டக்ளஸ் தேவானந்தாவா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தமிழ் தேசிய முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், போதைப்பொருள் கடத்தல்காரராக இருந்த மாகாந்துர மதிசனுடைய கைத்துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவினுடையது எனும் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதானது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்று நாடாளுமன்றத்தில் ஒருமுறை டக்ளஸ் தேவானந்தா கூறியிருந்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக போரிட்ட இலங்கை படையினரே போர் முடிந்த பின்னர் பல புகைப்படங்களையும் ஆவணங்களையும் பரிசீலித்து போதைப்பொருள் மற்றும் அது தொடர்பான எந்தவொரு ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இவ்வாறானதொரு பழியை சுமத்தியிருக்கிறார் எனவும் அவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்கள் 6 பேருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிதி செலவை சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தமை குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 6 அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி 5 அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு பிரதி அமைச்சர் இந்த விசாரணை வலைக்குள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறித்த அமைச்சர்கள் சொத்துக்களை
குவித்த விதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க, குமார ஜெயக்கொடி, சுனில் ஹந்துனத்தி, நலிந்த ஜெயதிச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் மோசடி விரயம் என்பவற்றிற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் யாமுனி கமந்த துசார என்பவர் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக கமந்த துசார என்பவரை எதிர்வரும் 30ஆம் திகதி லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளதென அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையை ஆட்டிப்படைத்த முன்னாள் பெண் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க லண்டன் தெருவில் தனியாக நடந்து செல்லும் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் காலம் மிகவும் கொடியது, அது யாரையும் விட்டு வைக்காதெனும் தமிழ் முதுமொழி பொய்த்து போகவில்லை என சமூக வலைத்தள வாசிகள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் இன்றைய நிலை தொடர்பில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அன்று இலங்கையின் தலைவி, உலக அளவில் அறியப்பட்டவர் பதவி இழந்த பின் லண்டன் தெருவொன்றில் தன்னம் தனியாக யாரோவாக நடந்து செல்கிறார் எனவும் இவ்வுலகில் பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்பதெல்லாம் நிலையில்லை என்பதை காலம் காட்டிவிடும் என்பதில் ஐயமில்லை என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமையை முற்றாக மீறுகின்றது. இந்த சட்டம் இருக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போராட்டத்தில் எங்களோடு இணைந்திருந்த என்பிபி இன்று அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றது. போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் அதிகாரத்தை அதிக அளவிலே வழங்கக்கூடிய இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கின்றோம். அதற்கான காரணம், நீதிமன்றமும் நீதித்துறையும் தான் ஒரு குற்றவாளியை தீர்மானிக்க முடியுமே ஒழிய வெறுமனே ஒரு கையெழுத்தினூடாக போலீசாரோ பாதுகாப்பு தரப்போ அதை செய்ய முடியாது. நினைத்த மாத்திரத்தில் யாரினுடைய வீட்டிற்குள்ளும் சென்று அவர்கள் சோதனையிடலாம், யாரையும் தடுத்து நிறுத்தலாம், யாரையும் கைது செய்யலாம், யாரையும் தடுத்து வைக்கலாம் என்கின்ற இந்த போக்கு மிகவும் அராஜகமானது. எனவே முக்கியமாக கூறப்போனால் தீவிரவாதம் என்றால் என்ன என்பதற்கான சரியான வரையறையை எந்த ஒரு இடத்திலுமே இந்த சட்டம் வழங்கவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பு என்கின்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன, தேசிய பாதுகாப்பிற்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே சர்வசாதாரணமாக இடம்பெறக்கூடிய தொழிற்சங்க போராட்டங்கள், மாணவர்களுடைய போராட்டங்கள், ஏன் சர்வசாதாரணமாக இடம்பெறுகின்ற உரிமை சார் போராட்டங்கள், தமிழ் மக்களினுடைய குரல்கள், அவர்களுடைய அரசியல் கோஷங்கள், ஏற்கனவே இடம்பெற்ற போராட்டங்கள் தொடர்பான வரலாற்று பார்வைகள் எல்லாம் தீவிரவாதமாக சித்தரிக்கப்படும். எனவே இந்த மோசமான ஜனநாயகபூர்வமற்ற மனித உரிமையை மீறுகின்ற அதே சட்டத்தை மீண்டும் உருவாக்கி இன்னும் அதிகாரத்தை போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பாரிய அடக்குமுறைக்கு எதிராக ஆயுத போராட்டம் வெடித்தது. இந்த ஆயுத போராட்டத்தில் பல தரப்புகள் ஈடுபட்டன, விடுதலை புலிகளும் ஈடுபட்டனர். அதன் பின்னர் விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி அவர்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேரை கைது செய்து அவர்களிடம் அடித்து துன்புறுத்தி வாக்குமூலத்தை வாங்கி அவர்களை குற்றவாளிகள் என்று நிரூபித்து சிறையிலே நீதிமன்ற தீர்ப்புகளை இல்லாமல் வைத்திருந்தார்கள். இப்படியான மோசமான அடக்குமுறை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தியது பயங்கரவாத தடை சட்டத்தை. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அடக்குமுறைக்காகவும் அரசியலில் எழுகின்ற உரிமை குரலை அடக்குவதற்காகவும் தான் பயன்பட்டிருக்கின்றது. அதேபோல் பலஸ்தீனம் தொடர்பாக பேசிய முஸ்லிம்களை இன்று அடக்குமுறை செய்கின்றார்கள். பலஸ்தீனத்துக்கு சார்பாக ஸ்டிக்கரை ஒட்டிய ருஸ்தி கைது செய்யப்பட்டு 90 நாள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பலஸ்தீனுடைய ஷெப்பர்ட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்து சென்றார் என்பதற்காக சொகைல் என்கின்ற நபர் 9 மாதம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். எனவே இப்படி மோசமான விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த சட்டம் தொடர்பாக என்பிபியினர் இதற்கு முன்னர் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள்? வைத்திய ஷாவி கைது செய்யப்பட்டிருந்தார், ரம்சி ராசி கைது செய்யப்பட்டிருந்தார். முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த சட்டம் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டது. அரகல காலத்திலே இருந்த மாணவ செயற்பாட்டாளர் தோழர் வசந்த முதலிகே கைது செய்யப்பட்டார், ஸ்ரீதம் கிவி கைது செய்யப்பட்டார், ஹசான் ஜீவந்த கைது செய்யப்பட்டார். இப்படி சர்வசாதாரணமாக அரசை எதிர்த்து மக்களுக்காக துணை நின்று போராடியவர்களை அனைவரையும் அடக்குமுறை செய்வதற்காக இந்த சட்டம் பயன்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த சட்டம் வேண்டாம் என்று எதிர்த்தவர்கள், எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியவர்கள், எங்களோடு சேர்ந்து போராடியவர்கள், இந்த சட்டத்தை எதிர்த்து மனித உரிமை அகத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சென்றவர்கள் என்று அதை
அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய NPP உறுப்பினர்கள் நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்பது நன்றாக தெரியும். இந்த விடயத்தில் அண்மையில் பதிவான பேரனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அடுத்த கட்ட கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்ட 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய இதுவரை 3,665 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த கொடுப்பனவுகளுக்கு 1,47,628 குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் அதன் மேலதிக செயலாளர் KG தர்மதிலக தெரிவித்துள்ளார். இதேவேளை 25,000 மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியமில்லை என்றும் அவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்கள் நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். மேலும் திச விகாரையை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நைனாதீவு நாகதீப விகாராதிபதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி என்றும் அந்த காணியினை அவர்களிடமே மீளளிப்பது அறம் எனவும் அண்மைய நாட்களில் காணொலியொன்றினூடாக குறிப்பிட்டிருந்தார். அதனை அடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறு விகாராதிபதியிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச நுகேகொடை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளார் என்ற செய்தி தொடர்பாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் நாமல் ராஜபக்ச பின்வருமாறு கூறியுள்ளார். ராஜபக்ச குடும்பம் யார் என்பதை அறிந்ததால் நண்பர் ஒருவர் எந்த பயமும் இல்லாமல் எங்களுக்கு கொடுத்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் நண்பர் மகிழ்ச்சியுடன் எங்களுக்கு வீட்டை கொடுத்தார். எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு பயப்படவில்லை. அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கு வீடுகளை கொடுக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சுதந்திரம் தடையின்றி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் எதிர்கொள்கிறார் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திருகோணமலை மூதூரில் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலின் தாக்கத்தினால் சுமார் 50 வருடங்கள் பழமை வாய்ந்த பாடசாலை கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்துள்ளது. நத்தார் தினமான கடந்த 25ஆம் தேதி குறித்த கட்டடம் திடீரென உடைந்து வீழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 6 வகுப்புகளை கொண்ட இந்த கட்டடத்தில் வழக்கமாக 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் எந்தவிதமான உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. குறிப்பாக நத்தார் தினம் என்பதால் 25ஆம் தேதி பாடசாலை விடுமுறை நாளாக இருந்ததால் மாணவர்கள் பாடசாலைக்கு வராத நிலையில் அவர்களின் உயிர்கள் தெய்வாதீனமாக பாதுகாக்கப்பட்டதாக பாடசாலை சுற்றுவட்டத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னரும் பாடசாலையின் மற்றொரு பிரதான கட்டடம் முழுமையாக உடைந்து விழுந்ததாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக தற்போது பாடசாலையில் கடுமையான வகுப்பறை தட்டுப்பாடு நிலவி வருகிறதென்றும் புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்க உள்ள நிலையில் மேலும் அதிகளவான புதிய மாணவர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தர உள்ளதால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளதென்றும் ஆகவே உயர் அதிகாரிகள் இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு மாணவர்களின் கல்வி எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் மிக விரைவாக நிலையான மற்றும் தகுந்த தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதேசவாசிகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டில் மீண்டும் தரமற்ற மின் சாதனங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மொரட்டுவ பல்கலைக்கழகம், நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணையம் இடையே கருத்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. தரமற்ற மின் சாதனங்களை பயன்படுத்துவதால் மின்சார அதிர்ச்சியினால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க மின்சாதனங்களின் உற்பத்திக்கு தரச்சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தரமற்ற மின்சாதனங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அதன்படி குறைந்தபட்ச தரத்துடன் தரமற்ற பிளக்குகள், அடாப்டர்கள், மின் மாற்றிகள், கேபிள்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதை தடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை டிசம்பர் 7ஆம் தேதி 2017 அன்று 2048 கீழ் 39 என்ற வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டு அவற்றிற்கு இலங்கை தரச் சான்றிதழை கட்டாயமாக்கியிருந்தது. இந்த வர்த்தமானி அறிவிப்பின்படி பல மின்சாதனங்களுக்கான உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு இலங்கை தரச் சான்றிதழ்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல நிறுவனங்கள் தரமற்ற மின்சாதனங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் அதிக லாபத்தை ஈட்டியுள்ளன என்று விவாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மேற்கூறிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் நுகர்வோர் விவகார அதிகார சபை எந்தவொரு சோதனைகளையும் நடத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது.
நாடு முழுவதிலும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. இதனிடையே விசேட பொருளாதார மையங்களிலும் கொழும்பு மரக்கறி சந்தைகளிலும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. இதற்கமைய சில இடங்களில் 1 கிலோ போஞ்சி 1400க்கும் விற்கப்பட்டுள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை 1500ஐ தாண்டியுள்ளது. மத்திய வங்கியின் தினசரி விலை அறிக்கையில் தக்காளியின் விலையும் 500ஐ தாண்டியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு படையினர் பாரிய அளவிலான கஞ்சா சாகுபடியை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹல்துமுல்ல பகுதியில் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 6 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட 3,20,000க்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடிகள் கிட்டத்தட்ட 80 மில்லியன் மதிப்புடையவை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் தங்கத்தின் விலை 22,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 20ஆம் திகதி 3,40,000க்கு விற்பனை செய்யப்பட்ட 24 கரட் தங்க பவுன் நேற்று 3,62,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மற்றும் 22 கரட் தங்கம் பவுன் 3,35,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டும் வருகிறது. அத்துடன் நேற்று முன்தினம் ஒப்பிடும் போது ஒரு நாள் இடைவெளியில் நேற்றைய தினம் 6,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று முன்தினம் 3,56,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட 24 கரட் தங்க பவுன் நேற்றைய நாளில் 3,62,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் திருகோணமலையை தொடர்ந்து வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தொல்பொருள் திணைக்களம் தடுத்து வந்ததாகவும் அத்தோடு குறிப்பிட்ட இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை இடப்பட்டிருந்ததோடு அங்கு உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எந்தவிதமான புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்ததாகவும் இந்நிலையிலேயே அங்கு விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை அரச தனியார் பங்களிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். அதே சமயம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மத்தள விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதென்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் என தெரிவித்த அமைச்சர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கான விமான கோரல்கள் அழைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது வரை 3 தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் விமான திருத்த பணிகள், பயிற்சிகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல்வேறு துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்ப்பதாகவும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் மேலும் கூறியிருந்தார். டிசம்பர் 21ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் கிழக்கில் இருந்தான மாறுபட்ட அலை காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் டிசம்பர் 21ஆம் திகதி முதல் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, வடமத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்பில் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போதான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.